மினிமலிசம் பத்தின சில முக்கியமான புத்தகங்களோட ஒரு சின்ன தொகுப்பு தான் இது. அதாவது உங்க வீட்டை ஒழுங்குபடுத்துறதுல இருந்து உங்க நேரத்தை நிர்வகிக்கிறது, ஏன் டிஜிட்டல் கவனச்சிதறல்களை குறைக்கிறது வரைக்கும் மினிமலிசத்தோட பல கோணங்களை இது விளக்குது. சரி, முதல்ல நம்மளோட பொருட்கள்ல இருந்து ஆரம்பிக்கலாம். மேரி கோண்டோவோட தி லைஃப் சேஞ்சிங் மேஜிக் ஆஃப் டைடிங் அப் புத்தகம் உங்களுக்கு தெரியும் இல்லையா? உங்களுக்கு சந்தோஷம் தர பொருட்களை மட்டும் வச்சுக்கோங்கன்னு சொல்ற அவங்களோட அந்த ஸ்பார்க் ஜாய் முறை ரொம்பவே பிரபலம். அதே மாதிரி ஃபியூமியோ சசாகி அவரோட குட் பை திங்ஸ் புத்தகத்துல பொருட்களை குறைச்சது அவரோட வாழ்க்கையே எப்படி மாத்துச்சுன்னு ரொம்ப பர்சனலா ஷேர் பண்றாரு. ரெண்டாவதா, மினிமலிசம்னா வெறும் பொருட்களை குறைக்கிறதுன்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. அது ஒரு முழுமையான வாழ்க்கை தத்துவம். கிரெக் மெக்கோனோட எசென்ஷியலிசம் புத்தகம் லெஸ் பட் பெட்டர், அதாவது குறைவா ஆனா சிறப்பா செய்யறது எப்படின்னு நமக்கு கத்துக் கொடுக்குது. இது உங்க நேரம், உங்க கடமைகள்னு எல்லாத்தையும் எளிமையாக்க உதவும். அப்புறம் ஜோஷுவா பீல்ஸ் மில்பர்ன் மற்றும் ரியான் நிக்கோடேமஸ் அவங்களோட மினிமலிசம் புத்தகத்துல பொருள் சேர்க்கறது முக்கியமில்ல, அர்த்தமுள்ள வாழ்க்கைதான் முக்கியம்னு அவங்க சொந்த அனுபவத்திலிருந்து சொல்றாங்க. கடைசியா, நம்மளோட இந்த காலத்து பெரிய சவால் டிஜிட்டல் ஒழுங்கீனம். கால் நியூபோர்ட்டோட டிஜிட்டல் மினிமலிசம் புத்தகம் இதுக்கு தான். டெக்னாலஜி நம்மள கண்ட்ரோல் பண்ணாம அதை நாம எப்படி நமக்கு ஏத்த மாதிரி யூஸ் பண்றதுன்னு தெளிவா சொல்லுது. நோட்டிஃபிகேஷன்ஸ், அந்த முடிவே இல்லாத ஸ்க்ரோலிங், இதுலேருந்தெல்லாம் தப்பிச்சு கவனமான வாழ்க்கையை எப்படி வாழறதுன்னு இதுல வழிகள் இருக்கு. சுருக்கமா சொன்னா, மினிமலிசம்ங்கிறது பொருட்களை குறைக்கிறது மட்டும் கிடையாது. எது உண்மையிலே அவசியமோ அதுல கவனம் செலுத்துறதுக்கான ஒரு பவர்ஃபுல் டூல் அது.